அநியாயம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலை கண்டித்து அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. உளவு பெரிய மோசங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது நாம் என்ன செய்வது? நபிகளாருடைய காலத்திலேயும் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்த ஒரு காலகட்டம் இருந்திருக்கிறது. அப்போது நபிகளார் நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும்போது மக்காவில் நிறைய பேர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்களால நபிகளாரால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த நேரத்தில் ருக்குவுக்கு பிறகு குனூத்தே நாசிலா என்று சொல்லக்கூடிய குனூத்தில் எதிரிகளுக்கு எதிராகவும் மூமின்களுக்கு ஆதரவாகவும் பிரார்த்தனை செய்ய, அல்லாஹும் அஞ்சில் வலீத் இப்னு வலீத், இந்த வலீதை அல்லாஹ் நீ காப்பாற்று, சலமத் இப்னு ஹிஷாமை நீ காப்பாற்று, ஐயாஷை நீ காப்பாற்று, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பலகீனமான முஸ்லீம்களை நீ காப்பாற்று, அவர்களுக்கு எதிரிகளினுடைய உன்னுடைய பிடியை இருக்கு என்று நபிகளார் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. இதுதான் நம்மளால் முடிந்தது. அதற்கு மேலாக படைத்தவனிடத்தில் கோரிக்கை வைப்பது என்பது மிக ஒரு வலிமையான ஒன்று நபிகளார் கொடுத்திருக்கிறார்.